மகிழ்கிறார்களே, அந்த மகிழ்ச்சியில நாமும் பங்கடையத்தக்கதாக எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் பார்வையில இருந்தாலும் எங்கள் பார்வையில், எங்களுடைய நம்பிக்கை பார்வையில ஆண்டவரே மன மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால், இந்த சந்தோஷத்தில் நாங்கள் பங்கெடுப்பதற்காக எங்களுக்கு நீங்க தருணத்தை தந்திருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிற இந்த யாத்திரை ஆமென், இதை தொடர்ந்து சபையில சென்று ஆமென் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆமென் செய்கின்ற அந்த நல்லடக்க ஆராதனை முறைமைகள் எல்லாவற்றிலும் எங்கள் பரலோகத்தின் தேவனுடைய மகிமை ஆளுகை நிறைவாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை தொடர்ந்துள்ள இறுதி முடிவு ஜெபம் வரையிலையும் எங்கள் அப்பாவுடைய பிரசன்னமாகுதல், எங்கள் அப்பாவுடைய ஆளுகை செய்கின்ற வலதுகரம், ஆசீர்வதிக்கின்ற வலதுகரம் கூட இருப்பதாக என்று சொல்லிக்கிறோம் ராஜா. தடைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, நிறைவாக நீங்க மூடும்
நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை காண்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பாரே. ஆனந்தமா இன்ப காணா தேகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா செற்றிடென்னை தூக்கியடே. செற்றிடென்னை
அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். அல்லேலூயா. இன்னும் பயமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். பின்னாடி யாராவது ஆமென் முழு நேர ஊழியக்காரர்கள் இருப்பீங்கன்னா முன்னாடி வரும்படி தாழ்மையா கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஆமாம் முன்னாடி வாங்க. வேற யாராவது பின்னாடி இருப்பீங்கன்னா வாங்க, தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். முகமறியாதவர்கள் இருக்கலாம், ஒருவேளை முகமறிந்தவர்கள் கூட இருக்கலாம். வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்லடக்க ஆராதனைக்கு ஆரம்பமாக ஸ்தோத்திர ஆரம்ப ஜெபமாக நம்மத்தில் வந்திருக்கிறார் ஞான பாஸ்டர் ஜோன்ஸ் முன்பதாக வந்து நமக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்றவும் கடைசியாக கொடுக்கப்படுகிற ஒரு மகிழ்ச்சியான ஆராதனை. இந்த தேவாலயத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தெய்வத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம், இடத்திலே ஆண்டவருடைய மகிமை ஆராதனை பகுதியில் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்க பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படுவதா, உங்க மகிமையில இடத்துல வெளிப்படுவதா. Thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. சகல ஆறுதல் உறவிடமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதனை நல்லடக்க ஆராதனை தாவே கடைசி கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஜெப வீட்டிலே கடந்து கொண்டிருக்கிறது ஆராதனையை ஆண்டவரே ஆரம்ப ஜெபமாக நாங்கள் ஜெபித்து ஆரம்பிக்கிறோம். அருமையான தாயார் இந்த உலகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்ந்திருந்த நாட்களில் உம்மை ஆராதிக்கவும், உமக்கு வேண்டி கர்த்தாவே உண்மையாய் நேசிக்கவும், தனக்கு கற்றுக் கொடுத்த பிள்ளைகளை கிறிஸ்துவில் வளர்ச்சி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்த கற்றுக் கொடுத்த மகிமையான வாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அப்படிப்பட்ட அருமையான தாயாருக்கு ஆண்டவரை தொடர்ந்து நடக்க இருக்கிறதான நல்லடக்க ஆராதனையை உடைய கருத்துரை தருகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நடத்துகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நல்லடக்க ஆராதனை நடத்துகிற அருமையான ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபையில் நிறைந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தின் நிறைவோடு தேற்றவாளனுடைய வல்லமையோடு கூட ஆண்டவரே சேர்ந்து கர்த்தாவே ஆராதனை நடத்த பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேதனையோடு பாரத்தோடு துக்கத்தோடு பிரயாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான தாயாருடைய நிமித்தமாக ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆராதனை மூலமாக ஆறுதல் படுத்தி தேற்றி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேவ நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் நடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து பாடலை பாட போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். யாராவது சாட்சி சொல்ல விரும்பினீங்கன்னா நீங்கள் இடத்துல சொல்லப்படுகிறீர்கள். மாத்திரமல்ல, சாட்சி நம்ம நேரம் சுருக்கமாக இருக்கின்றபடினால் நமக்கு அருமையான சில ஜெயந்தை தொடர்ந்து அவர்களுடைய சகோதரன் நேற்றைய தினத்தில் கர்த்தருக்குள்ள அறிவித்த இடத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான இடத்த ஆராதனை சாயங்காலம் சுமார் 4 மணிக்கு கருத்தில் துவங்க இருக்கிறது. ஆகவே இங்க இருக்கிற அநேகர் அங்கே போக வேண்டி இருக்கிறதுனாலையும் அந்த டைமை கருத்தில் கொண்டு வேகமாய் முடிக்க வேண்டி இருக்கிறதுனாலையும் அவன் சாட்சியை சுருக்கமாக அவன் ஸ்தோத்திரம் நிதானமாக புரிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க அறிந்த காரியங்கள், அவர்கள் இந்த உலகத்தில் விட்டு வைத்த காரியங்கள், அந்த சாட்சி சொல்லுகின்ற தேவ பிள்ளைக்கு எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது, அந்த அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டு அதை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறேன் என்கிற அந்த சுருக்கமான காரியங்களை மட்டும் சொல்லும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆமீன். யார் சாட்சி சொல்ல விரும்புகிறீர்களோ ஆமீன் சோதரன் சொன்னீங்கன்னா வசதியாக அதற்கேற்றபடி நேரத்தை ஆமீன் அனுமதித்துக் கொள்ளலாம். ஒரு பாடலை பாடுவோம். அதை தொடர்ந்து சாட்சிகள் பகிர்ந்து ஆமீன் அழைக்கப்படும். ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். Yes.
சாட்சி சொல்ல விரும்புகின்ற தேவ பிள்ளைகள் முன்பதாக வந்து கொஞ்சம் பின்னதாக வந்து ஸ்தோத்திரம் சுருக்கமாக ஆமென் அருமையான ஸ்தோத்திர நல்லடக்கத்திற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற அருமையான தாயாரை குறித்து ஆமென் ஒரு சில வார்த்தைகளை பேசலாம். தாயாருடைய ஆமென் மூத்த மகன் ஜோன்ஸ் அவர்களும் இளைய மகன் ஜான் அவர்களும் இந்த இடத்துல ஒரு பாடலை பாடி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக சாட்சியை சொல்ல இருக்கிறார்கள். இந்த பாடல் வந்து அப்பா அம்மா திருமணம் பண்ண பாடம். கர்த்தர் மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. கர்த்தர் மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேல் அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேல் அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துகிறார். கர்த்தர் மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. கர்த்தர் மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசனை ஆனந்தத்தால் இருக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசனை ஆனந்தத்தால் இருக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதி பாதையில் நடத்துகிறார். ஆமென். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் நீதி பாதையில் நடத்துகிறார். ஆமென். மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் கர்த்தரினோடென்றும் இருப்பதாலே அவர் போலும்படியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தரினோடென்றும் இருப்பதாலே அவர் போலும்படியும் என்னை தேற்றிடுமே. ஆமென். கர்த்தர் மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. கர்த்தர் மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக அன்பிலும் மயக்கம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக அன்பிலும் மயக்கம் செய்தார். என்னையால் அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பிய வழிய செய்தார். என்னையால் அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பிய வழிய செய்தார். ஆமென். கர்த்தர் மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. கர்த்தர் மீட்பராயிருக்கிறாரே தாட்சியடைய நின்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையும் நம்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நம்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நாம் களிப்புடன் நீதிய நாட்களாகிய திருப்பேர். ஆமென். கர்த்தரின் வீட்டில் நாம் களிப்புடன் நீதிய நாட்களாகிய திருப்பேர். ஆமென்.
இந்த இடத்திலும் அம்மாவை குறித்து ஒரு சில அவங்க நற்கிரியைகளை குறித்து அவங்க காண்பித்த அவங்க எங்களுக்கு சொல்லித் தந்த அந்த நற்கிரியைகளை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லலாம் என்று காஞ்சிக்கிறேன். அம்மாவை குறித்து சொல்லணும்னா, ஒரு பெற்றோர் எப்படி ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற அம்மா எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை எங்களுக்கு கற்பித்து தந்துட்டு போனாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் அவங்க வாயிலிருந்து நான் இது வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், இந்த தேவாலயத்துக்கு சொல்கிறேன், ஒரு நாள் கெட்ட வார்த்தைகள் அவங்க வாயில வந்தது கிடையாது. நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம், ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறோம், கெட்ட வார்த்தை அவங்க வாயில தான் கேட்டது கிடையாது. அது மட்டும் இல்லை, ரொம்ப அன்பான ஒரு தாயார். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும், குடிப்பழக்கம் இந்த மாதிரி எல்லா பழக்கத்திலும் இருந்தேன். குடிச்சிட்டு வந்து வீட்டில் படுத்துருப்பேன். என்ன ஒரு நாள் அவங்க திட்டமே கிடையாது. ஒன்று மட்டும் செய்வாங்க, ஏன்னா தலைக்கு மட்டும் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவனால மாத்திரம்தான், ஜெபத்தினால மாத்திரம்தான் ஒருத்தரை மாற்ற முடியும். என்னெல்லாம் சீக்கிரம் மாற்ற முடியாது. நான் ஒரு சொல்றதுன்னா, பார்க்கறதுக்கு ஒரு நல்லவன் போல வேஷம் போட்டிருந்தேன். ஆனால் குடிப்பழக்கம் எல்லா கெட்ட பழக்கத்திலையும் ஒரு காலத்தில் இருந்ததுதான். அம்மாவோட அந்த ஜெபம், கண்ணீரின் ஜெபம் என்ன இந்த இடத்துல நிற்க, அம்மாவை பற்றி சாட்சி சொல்ல, இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிக்கிற நாளில் என்ன நிறுத்த அப்படி அம்மாவோட ஒரு ஜெபம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பேரண்டாக இருக்கிறோம், அப்பா அம்மா ஸ்தானத்தில் எல்லாரும் இருக்கிறோம். நம்ம ஒன்று மட்டும்தான் செய்யணும், பிள்ளைகளுக்காக அனைவரும் நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு பலம் காட்டி பிரயோஜனமே கிடையாது. நீ இப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆண்டவர் மாத்திரம் மட்டும்தான் ஒருத்தர் மாற்ற முடியும். அதற்கு மெயின் காரணம் ஜெபம். அதுக்கு மேலே கண்ணீரின் ஜெபம். எங்களை அப்படிதான் அம்மா வளர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 8வது படிக்கும்போது எங்கள் வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க மரணப்படுக்க அவங்க இறக்குற சூழ்நிலை சர்ச்சில் தான் அவங்க படுத்திருந்தேன். அப்போ அந்த அம்மா கிட்ட நான் படுத்திருந்தேன். அப்போ எனக்கு சொன்னாங்க, நான் இறந்துருவேன், நீ தான் பிள்ளைகளை தங்கச்சிகளை நீ தான் பார்க்கணும், நீ பெரியவன் சொல்லி என்கிட்ட ஒரு கொஞ்சம் காரியங்கள் பேசிக்கிட்டு அப்படியே படுத்தேன். நான் அன்னைக்கு ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாக அழுதுகிட்டே படுத்து கிடந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இப்போ அவங்க சொன்னது என்னன்னா, ஆண்டவர் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டிட்டு வந்தார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை நீட்டி தந்தப்போ ஆண்டவர் எனக்கு வருஷத்துக்கு நீட்டி தந்திருக்காங்க அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அவங்க இப்போ 8வதுனா 1988 இறக்க வேண்டிய அம்மா இன்னைக்கு 2004 வரைக்கும் குறைஞ்சது ஒரு 36 வருஷம் 26 வருஷம் இந்த உலகத்தில் மறுபடியும் உயிரோடு இருந்து எல்லாரையும் இந்த ஒரு பிள்ளை அந்த மூத்த சுபாலோட கல்யாணத்தை பார்க்க முடியுமான்னு அவங்க கஷ்டப்பட்ட நேரத்தில் சுபால கல்யாணத்தையும் பார்த்து, சுபால குழந்தைய கல்யாணத்தையும் பார்த்து, அந்த பிள்ளைகளையும் பார்த்து, அதுபோல எங்க எல்லாரோட கல்யாணத்தையும் பார்த்து எங்கள் பிள்ளைகளையும் பார்க்க கற்று உதவி செய்வார். இதனால எப்படி நான் நினைக்கிறேன், எங்க அம்மா ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நான் எந்த இடத்துலையும் சொல்ல முடியும். இன்னொன்று என்னன்னா, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. ஏதாவது தப்பு நடக்கும், பக்கத்தில் யாராவது சொல்லியிருந்தாங்க, எங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அவங்க மனசில் வச்சுக்கிற ஜெபம் தான். வீட்டில் உட்கார்ந்தாங்கன்னா மணிக்கணக்காக கண்ணீர் மட்டும்தான், வாய் மட்டும் அசையும், கண்ணீரும் கண்ணிலிருந்து வந்துட்டு இருக்கோம். இந்த பேச்சு கூட எங்களுக்கு கேட்காது. அந்த அளவு ஜெபத்தில் அவ்வளவு தெளிவாக இருப்பாங்க. ஜெபத்தினால எல்லாத்தையும் சாதிப்பாங்க. அந்த மாதிரி நம்மும் அந்த மாதிரி ஜெபத்தினால தான் எல்லாத்தையும் சாதிக்கணும். பலத்தை உபயோகிச்சு எதுவுமே சாதிக்க முடியாது. பிள்ளைகள்கிட்ட அன்பா போனா பிள்ளைகளை கொண்டு வரலாம், ஆண்டோட பக்கம் கொண்டு வரலாம். பிள்ளைங்கள்ட்ட நம்ம பெரிய ஆளுன்னு காட்டினா நடக்கவே நடக்காது. இந்த விதமான ஒரு பாடத்தை எனக்கு அம்மா எனக்கு கற்றுத் தந்தாங்க. இந்த விதமாக அநேக காரியங்கள் சொல்லலாம். நேரங்கள் புரியதா இருக்கிறதுனால தான் எனக்கு சாட்சி இதோட நிறுத்தி சொல்கிறேன். நன்மை உண்டாதான். வேகமாக வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும். காலத்தை நீங்கள் நேரத்தை மனதில் வைத்து நேரமாக வாங்க. கத்துடைய பிரசனத்தை மேற்கொண்டதாக ஆனால் சொன்ன சாட்சியில் இருக்கிறோம். நான் அம்மா கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன்.
நான் சென்னையிலிருந்து ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்பொழுது அந்த தெருவில் தரம் எடுக்கிறவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் என்னை பார்த்தோன்னே அம்மான்னு கூப்பிட்டாங்க. அப்போ நான் என்கிட்ட கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தேன். அப்போது நான் பேர்கிட்ட கேட்டாங்க, அம்மா எங்கே? அப்போ நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, அம்மா எது கூப்பிட்றீங்க அப்படின்னு. இல்லை தம்பி, நான் இங்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன். அம்மா எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அதனால தான் நான் அவங்க அம்மாவை தேடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அம்மா வந்து நான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா இப்படியே உங்களை 2 பேரும் தேடினாங்கம்மா அப்படின்னு. ஆமாம், அவங்க இங்கெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க, லாஸ்ட் நம்ம எடுத்து வருவாங்க, நான் வந்து சாப்பாடு கொடுத்தாரு. அப்போ இதுலேருந்து நான் நிறைய இதை வந்து கற்றுக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவணும், அந்த பழக்கத்தை நான் அதிகமாக கற்றுக்கொண்டேன். அது எங்கள் அம்மா தான். அம்மா எங்கள் அம்மா பற்றி சொல்ல போனேன். அம்மா ஒரு ஜெப வீரங்க நான் சொல்லுவேன். ஆனால் அநேக டேலண்ட் இருக்கு, ஆனால் ஜெபத்தில் நான் அடிச்சொல் அம்மா ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், அம்மாவோட கருத்துத்தில் அப்புறத்தை நான் ஒரு பாக்கியம் கருதுகிறேன். ஒருவேளை நான் வேற ஒரு இடத்துல நான் வேற ஒரு திசைக்கு போகக்கூடும். அதனால் அதில் ஒரு பரிசுத்த ஒரு தாயுடைய கர்ப்பத்திலே அடியனை செய்திருப்பதற்கு நான் கொடான உடைய செலுத்துகிறேன். இன்னும் அம்மாவுடைய உடல்நிலை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அம்மா உடல்நிலை சரியில்லை என்று பார்க்க வந்த அநேகர் வந்து இந்த இடத்துல இல்லை. அம்மாவுங்க ஜெபித்தவங்க இங்கே யாரும் கிடையாது. அநேகருக்கு கிடையாது. அம்மாவுக்காக ஜெபித்த போதகர்கள், விசுவாசிகள், செல்லாச்சக்கா அவங்களுக்கு இப்படியா ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்க. அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுடைய இல்லை. ஆனால் என்னாலும் ஆண்டவர் அம்மாவுக்கு நல்ல ஒரு தீர்க்க ஆயுசை அவங்களை கொடுத்து இந்த 72 வருஷம் ஆண்டவர் அவங்கள கண்மணி போல பாதுகாத்து, சின்ன சின்ன நோய்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு பூர்வ வயதை அவங்களுக்கு எட்டும்படியான கிருபையை கத்தர் நம்ம அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. என் அம்மா வந்து எனக்கு இப்போ இன்னும் ரொம்ப எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டே போகிறான். அம்மா மொத்தம் 2 இடத்துல தான் இருப்பாங்க. நான் ஸ்கூலில் இருப்பேன், ஒன்று இங்கே வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் இல்லைடா சர்ச்சில் இருப்பாங்க. வேற நான் இங்கே அவங்கள பார்க்க முடியாது. அந்த மாதிரிப்பட்ட நிறைய கேரக்டர் இருக்கு. எனக்கு நிறைய சொல்லிட்டே போகலான்னு சொன்னால் அழுதுருவேன். எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. நைட்டெல்லாம் உட்காந்துருந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி அம்மா ஜோம் பண்ணிட்டு போகும்போது பக்கத்து தெருவில் நடந்து போனாங்க. என்னப்பா அங்கே அழுது சவுண்ட் கேட்குது, என்னப்பா? இல்லைம்மா எங்கள் அம்மா ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், நம்ம உலகத்தில் இருக்கு நம்ம நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது, நான் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி காலையில் பாடல்கள், இப்போ அம்மா குடும்ப ஜெபம் அம்மா பாடுவாங்க. அப்புறம் துறைக்காக அம்மா பாடிட்டு இருப்பாங்க. ராஜா அவங்க அம்மா பாடுவாங்க. இப்படி நம்ம ஊர்லேயே ஒரு காலையில் ஒரு ப்ரேயர் வந்துட்டே இருக்கு, குடும்ப ஜெபங்கள். இல்லை அம்மா வந்து ரொம்ப எங்களை வந்து ரொம்ப நேசித்தாங்க, ரொம்ப எங்கள் மேலே ஒரு அன்பு இருந்தாங்க. நல்ல ஒரு தாய். அவள் எப்படி சொல்லணும்னே எனக்கு தெரியல, வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த பைபிளை வந்து துர்கால் அவங்களுடைய அந்த ஸ்டோரியை படிக்கும்போது அம்மாவுடைய நேரம் தான் எனக்கு வரும். அவங்க வந்து இறக்கப்போ அவங்க நற்கிரியை வந்து செய்த வந்து அதிகம் வந்து காமிப்பாங்க. அதே மாதிரி அம்மா வந்து நிறைய நற்கிரியை வந்து அம்மா செஞ்சுருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். ஒரு நேர்முறைகள் சும்மா இருக்க மாட்டாங்க. சமையல், ப்ரேயரு, சர்ச்சு, 3 தான் ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நேரம் இங்கே சும்மா இருக்கிறதே கிடையாது. சமையல் குடும்பத்தை நல்லா கவனிச்சாங்க, சபைக்கு அப்புறம் வந்து இது ஜெபம், 3 இதை வந்து ரொட்டேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் நினைக்கும்போது உண்மையிலே ஒரு இப்படிப்பட்ட ஒரு தாயுடைய கருவிலே நாங்கள் ஒரு பிறந்து நாங்கள் வந்து பாக்கி விட்டு நாங்கள் கருத்துக்கிறோம். கருத்துதாமே இந்த வார்த்தையை ஆசிரியர் காமி. மரணம் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. அதே போல ஒரு பரிசுத்த ஜீவி செய்து இடத்துல எங்களுடைய சமூகத்தில் பலருக்கு நேராக
இளைப்பாறுதல் பண்ணிக்கொண்டிருக்கிற என்னுடைய அம்மாவின் ஸ்தானத்தில் உள்ள சித்தியை நான் நினைவுகிறேன். கர்த்தருடைய விசுவாசத்தை வைப்பதாக நாங்கள் சிறுவை வயதில் ஆண்டிருக்கும் போது சித்தியானவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் மிகவும் தேவனுடைய காரியங்கள் பார்க்கும்போது மிகவும் கண்ணும் கருத்துமாக எந்த தவறு செய்யாதபடி யாருக்கு எந்த நன்மையை செய்ய முடியுமோ அதை அவர்களால் முடிந்த அளவுக்கு செய்வார்கள். அது என்று கேட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் மிகவும் எங்களுக்கு எது தெரியாது, வேதத்தை வாசிப்போம், ஆராதனை வருவோம், கடந்து போவோம். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு ஆவிக்குரிய தாயாக என்னிடத்திலாம் அதிகமான அன்பு கூர்ந்து வேதத்தை பற்றி அநேக காரியங்களை எப்படி சொல்லி கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இப்படி ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்டதான காரியங்களை செய்வார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதை நான் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு எந்த வீட்டில் எனக்கு வியாதிப்பட்டால் கூட அவர்கள் அறிந்தால் ஓடி வருவார்கள். அவர்கள் இருந்து எந்த இடத்தில் வியாதியோ எந்த இடத்தில் கஷ்டமோ அந்த இடத்தில் தடவி கொடுத்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அநேக நாட்கள் எனக்கு செய்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். அதனால்தான் அவர்களை குறித்து இந்த இடத்துல நாங்கள் சாட்சியாக சொல்ல வந்தது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அது போக யாருக்கு ஒரு தேவையா இருந்தாலும் அவர்களால் முடிந்த சிறு தேவைகளை அவர்கள் செய்வார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். மறுபடியும் பார்க்கும்போது அவர்கள் சிறு வயதாக நான் இருக்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், எனக்கு எந்த இந்த கல்வி அறிவும் கிடையாது, எனக்கு எந்த எழுத்துக்களும் தெரியாது. ஆனால் நான் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன் சிறு வயதிலிருந்து. அப்படி இருக்கும்போது நான் இந்த எனக்கு பாடல்கள் எனக்கு வேதத்தை படிக்க வேண்டும் என்றான ஆர்வம் உள்ளதால் நான் அந்த எழுத்துக்களை குறித்து என் தம்பியிடம் என் அண்ணனிடம், அண்ணா இது எது, இது என்ன, இது என்ன, இது என்ன என்று கேட்டு அந்த வார்த்தைகளை நான் ஜெபம் பண்ணி கற்றுக்கொண்டேன். அதனால்தான் இப்போது என்னால் வேதத்தை வாசிக்க முடிகிறது. இன்னும் மறுபடியும் பார்க்கும்போது அவர்கள் மிகவும் அருமையாக பாடுவார்கள். அவர்கள் பாடல ஒரு பாடல் இப்போது கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். காலமோ கடைசியாகுதே, பாவமோ பாரி படந்து பெருகுதே, காலமோ கடைசியாகுதே, பாவமோ பாரி படந்து பெருகுதே, ஞானம் மீதை நியாயம் செய்ய சீரகுண தேவ சூரன் கடந்து வருகிறார். ஞானம் மீதை நியாயம் செய்ய சீரகுண தேவ சூரன் கடந்து வருகிறார். காலமோ கடைசியாகுது, பாவமோ பால் கடந்து பெருகுது. இன்னும் அவர்களை பார்க்கும்போது எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள், எப்போதும் வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். சிறு பிள்ளைகள் என்று பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்கும் அந்த வேதத்தை குறித்து சொல்லி தருவார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவர்கள் செய்த ஒரு ஊழியத்தை நான் சொல்வேன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எத்தனையோ 40 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். மிகவும் வியாதிப்பட்டு அவர்கள், ஆனால் யாருக்கும் அவர்களுக்கு வியாதி என்று தெரியாது, அவர்கள் அப்படியே படுத்திருப்பார்கள். அந்த நேரத்திலே தான் தேவன் தாங்கி அவர்கள் 72 வயது வரையிலும் இந்த உலகத்திலே வைத்திருந்தார் என்றால் அவருடைய கிருபைதான். இப்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த பவுலப்போஸ்தலனுடைய அந்த முடிவின் நாட்கள் போல நாட்களும் முடிந்திருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அவருக்காக அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பம் யாவரும் மாறுதலடைய என்னுடைய பிள்ளைகள் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன்.
சுருக்கமாக பேசும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அநேகர் பேச வேண்டி இருக்கிறதுனால. சோத்திரம் அதிலே கிருபையாக என்னுடைய வாழ்க்கையும் கூட நான் முடித்திலேன்னு கடத்தலாம் அந்த நாள் விட்டு நான் விசுவாசியாக இருக்கிறதுலேயே இவங்க எல்லா காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் தெரியும். முடித்தில் வந்த நாள் கொடுத்து ஒரு சொந்த சகோதரத்தை போல என்னை சுற்றி நடத்தினார். எவனோ எங்களுக்கு நாங்கள் எங்கே வெளியில் செல்லணுமோ எங்கள் கூட வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் 2 பேரும் ஜெபத்துக்கு நாங்கள் உழைத்து போகாமல் ஒரு ஆளுக்கு இருப்போம். அவங்க கூட எங்களுக்கு கூட ஜெபத்துக்கு வருகிறான், வீட்டு சந்திக்க வருகிறான் உழைத்தில். அப்படியே என்னுடைய உள்ளத்தில் கத்த ஒரு ஜீவனை அவ்வளோ கத்த கிருபனால அந்த ஊழியத்தில் பிரயோஜனப்பட்ட ஆத்மாவுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமா ஆண்டவர் எடுத்து எங்களை பயன்படுத்தி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஊக்க துணையாட்டிலிருந்து தெய்வம் நடத்தினார். பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பங்கு காரியம் தாளமும் அவைய முக்கியமாக ஆண்டவரை கருவனால ஊழியத்தில் தான் அவைய பிரயோஜனப்பட்டுட்டே இருந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் கத்த அண்ணனா ஊழியக்காரர் நேசிக்கிறதும் அவர் ஊழியத்தில் அவர் முழு இதுவும் கொடுத்து எங்களை அதிகமாக நிகழ்ச்சி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ கஷ்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிரோ மரண கண்ணிகள் எல்லாம் வந்த சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் தெய்வ சமூகத்தில் மட்டும் அவருடைய சமூகத்தில் மட்டும் கண்ணீர் கொடுத்தோம். யாருடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்து ஆண்டு நிலையில ஒரு நிலைமை. அப்படி இருக்கும்போது நாங்கள் ராத்திரி ஒரு நிமிஷம் கூட படுக்க முடியாதுன்னா அவ்வளோ சூழல் எதிர்ப்பு ஆஸ்பத்திரியை கொண்டு போவேன். அப்போ நாங்களுக்கு ராத்திரி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி கதறிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லேசு ஒரு இந்த உடக்கம் கண் தூங்குறது போல இருந்தது. அப்படியே முழங்காலில் இருந்து ஜோமனிட்டு நிற்கிய நாய் என்னுடைய வாழ்க்கையில் அவனை எடுத்துட்டு ஒரு ஆள் நான் எடுத்துட்டு ரோட்டு வழியே போயிடணும். ரோட்டில் வேற ஒரு ரோட்டாக இருக்குது. எடுத்துட்டு நான் அப்படியே அணைச்சி கொண்டு போயிட்டே இருக்கி. அப்போ வானத்தில் 2 ஒரு கார் வந்து என்னை பக்கமாக வந்து நிறுத்தி அந்த பிள்ளையை கொண்டாங்க. அந்த ஆளுகிட்ட டாக்டருக்கு போகிற குழந்தைலாம் வச்சு அது சிகிச்சை செய்யக்குள்ள நிலைமையில இருந்தது போல இருந்தது. என்னட்ட அந்த கையில் 2 எட்டி பிள்ளைய வாண்டி இருந்து வாங்கினதும் வண்டி பறந்து போயிட்டு வானத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வண்டியை பின்னும் விடாதபடி வானத்தில் அங்கோடு திரும்ப வண்டி போக விட மாட்டேன். பிள்ளை தாருங்க, என் அண்ணன் கையில் கொண்டு கொடுக்கணும், எனக்கு பிள்ளை தாருங்க அப்படின்னு நின்றுட்டு கதறி வானத்தில் சுழத்து நிறைய நேரம் வந்து வண்டி நிறுத்தி என் கையில் கொண்டு இந்த பிள்ளையை திருப்பி தந்துருந்து இங்கே தரும்போது இங்கே எல்லாரும் கூட்டம் ஒப்பாரு. அந்த நேரம் பிள்ளை ஜீவன் போய் அந்த நிலையில இருந்து எல்லாரும் கொஞ்சம் அந்த கலவர தோட்டத்தில் நான் அடக்க விட மாட்டோம். என்னெல்லாம் அட்டகாசம் என்ன நடந்துகிட்டே இருந்தது. ஆஸ்பத்திரியை கொண்டு போயிருந்துள்ள சூழ்நிலையில் ஆனாலும் ஆண்டோடைய கிருபனால அந்த பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து அவருடைய கண்ணீரின் ஜெபமும் இவருடைய கதறல் சத்தத்தை தெய்வம் கேட்டு ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வம் செய்து நினைத்து பார்க்கும்போது அவருக்கு எத்தனை நாள் இருந்தாலும் சோத்திருத்தாலும் துணித்தாலும் போகாதாலும் அவை எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த சர்ச்சில் தான் அவர்களுக்கு வியாதிக்கு பரியாதிய அந்த பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்துக்கும் இதுதான். ஆனால் ஒரு சொந்த சகோதரத்தை போல அண்ணனை அப்படிதான் நேசித்தாரு. பிள்ளைகளை இன்னைக்கும் மாமின்னு சொன்னால் மாமி தான். அப்பளோ நிலையில பிள்ளைகளை நேசி நடத்து. அக்கா இதுவரை என்னை இங்கே இருக்க நீங்கள் இல்லைன்னு சொன்னது கிடையாது. எங்கள் கூட இரவும் பகலும் எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாலும் கடந்து வருவினோம். அந்த ஊழியத்தில் பிரயோஜனப்பட்டினோம். கர்த்தருடைய மகிமைக்குன்னு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடைய நேரத்தில் எங்களுடைய வேதனையாக இருந்து ஆனால் ஆண்டவரை அவர்களை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய ராஜ்யத்தின் ஆயத்தப்படுத்தினார். நாங்கள் ஆண்டுடைய கருத்தில் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த நாளில் உலக பிரகாரமாய் எனக்கு ஒரு மாமி, மற்றபடி ஒரு தாய் என்று சொல்ல வாய்ப்பிருக்கிறது. 22 ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த இடத்துல 5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தேன். அப்பொழுது இவங்க எனக்கு ஒரு ஆலயத்தில் நான் ஆரம்ப நாட்கள் 3 வருஷம் வேலை செய்து ஊழியம் செய்தேன். பாடுவதற்கு எனக்கு வரவே செய்யாது. ஆனால் செய்திகள் எல்லாம் ரொம்ப கவனிப்பாங்க. செய்தி நேரத்தில் எனக்காக ஜபத்தில் தான் இருப்பாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவது. இந்த செய்திகளை கேட்டுவிட்டு எப்படிதான் பாடினாங்கன்னு தெரியாது. அவங்களை பார்க்கும்போது படிப்பறிவு குறைவு இதெல்லாம் சொன்னார்கள். இந்த பிரசங்கம் முடியும் போது அந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற பாட்டு எடுத்து பாடுவார்கள். பிரசங்கம் கேட்கும்போது அந்த பாட்டு புஸ்தகமோ ஒன்று தொடர்ந்து பார்க்க கிடையாது, பைபிளை தொடர்ந்து வச்சிருப்பாங்க. அதில் ஆவிக்கு எழுதுவதனால காணப்பட்டது. அது மட்டுமல்ல, இங்கே இருந்த நாட்களில் எனக்காக பார்த்துருக்கேன். இந்த ஜபம் தான் பிள்ளைகளை இன்றைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்தது. ஆகையால் பிள்ளைகளும் அவர்கள் ஊழியத்தை விட்டு போன அவங்கள ஊழியக்காரங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்கள் செயல்பாடு குணாதிசைகள் அது எல்லாருக்கிட்ட இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆகவே இதை ஊக்கமாக சொல்ல என்னால் முடியும். இதை தொடர்ந்து இந்த பிள்ளைகளும் இந்த ஊழியத்தை காரியத்தில் தாங்குதலாக நின்று வேலை பார்த்தாலும் ஊழியத்தை செய்து முன்னோக்கி போகணும். தலைமுறைகளை நிச்சயம் ஆசிரிப்பார். இப்பொழுது இவர்களுடைய பிரிவு துக்கமாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை ஒரு சந்தோஷம். அவர்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றும் மத்தியில் ஜபத்தை குறைக்காமல் ஜெபித்து ஜெயமாக மாற்றப்பட்டவர்கள். கடைசி நாட்களில் கொஞ்ச நாள் ஜெபிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அந்த ஜபமானது ஒரு மனிதன் ஒரு விதை விதைத்தால் அது முளைத்து எழும்பும். ஆதிகால பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சபைகளுக்கு அது விதை முளைத்து பலனாக இருக்கிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். சமயம் சுருங்கினபடினால நான் சாட்சிகள் முடித்து விடுறேன். இதை பிரிந்து இருக்கிற அவங்க வீட்டின் தலைவர், தலைமுறைகள், பிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆறுதலை சமாளித்து நன்று இன்னும் இவர்கள் விட்டு போன ஊழியத்தை உற்சாகமாய் தலைமுறையாக செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக என்று இதை சாட்சி முடியும். எனக்கு சொல்ல வார்த்தை வரல. நான் சுருக்கமா சொல்ல போனா எங்க அம்மா பார்த்தது இல்லை, எங்க சர்ச்சிலையும் நான் பார்த்தது கிடையாது. எவ்வளோ எனக்கு சொல்லவே தெரியல. எங்க அம்மா ஒரு நாள் நல்ல வியாதிப்பட்டு இருந்தாங்க. இந்த ரீதா மாமி அவங்க தான் அவங்க அம்மாவை பணிவிட பண்ணிட்டு இருந்தாங்க. எழுப்பவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த நிலைமையில வந்தாங்க, ஆண்டு ஆலயத்துக்கு வந்தாங்க. வந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல அவங்க பாடி ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த பாட்டு எனக்கு எப்பவும் ஞாபகத்துல வரும். அந்த பாட்டை ஒரு லைன் மட்டும் தான் நான் பாடுறேன். உயவரின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் உன் கையில் வைத்திட்டே நாயகா. உயவரின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கையிலே வைத்திட்டே நாயகா. என் சொந்த இஷ்டமோ இது வேண்டானாதா, உன்னோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் சொந்த இஷ்டமோ இது வேண்டானாதா, உன்னோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் இயேசுவே நானும் உடையவள், நீரன் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்ம சரீரவரியாய் படைக்கிறேன் ஏற்றுக்கொள்வீர். ஆவியாத்ம சரீரவரியாய் படைக்கிறேன் ஏற்றுக்கொள்வீர். அம்மாவுடைய காரியம் நிறைய அண்ணன் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதுல கொஞ்சம் சொல்றேன்.
தேடி தர்மகரங்க நிறைய பேர் வருவாங்க. மாங்கரையிலிருந்து தொலைவட்டிலிருந்து ஒரு பாட்டி இன்னும் இங்கே கீழே இருந்து நிறைய பேர் வருவாங்க. வந்து அந்த காமௌண்ட்ல வந்து இருப்பாங்க பிளேட்டை வச்சுட்டு எப்போ சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. கரங்கலேருந்து வருவாங்க. அது போல வந்து தாடி வச்ச ஊழியக்காரங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. எண்ணெய் வந்தாலும் அவங்களை சும்மா விடவே மாட்டாங்க. எங்க வீட்டை நம்பி தான் வருவாங்க, கொடுத்து தான் விடுவாங்க. அதே போல எங்க சர்ச்சில் இருந்து அம்மா அப்பா வந்து சந்தைக்கு போயிட்டு வருவாங்க. வந்தோன்னா சொல்லுவாங்க அந்த ஊழியர் மாமியை போய் கூட்டிட்டு வா, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க எடுத்த பாவம் நம்ம போதைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க எல்லா ஊழியர்களுக்குமே சாப்பிட்றதுக்கு தட்டு வந்து தனித்தனியாக வச்சிருப்பாங்க. அந்த தட்டை எங்களை யூஸ் பண்ணவே விட மாட்டாங்க. அது எந்த இடத்துல அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அது ஊழியர்களுக்கு கொடுக்குறது. அப்படி ஊழியர்கள் நல்ல கனம் பண்ணுவாங்க. எங்களுக்கு சொந்த நிச்சயனாலே ஊழியர்கள் தான். நாங்கள் இந்த சபையில தான் கிடந்து வளர்றோம். எந்த வியாதி வந்தா கூட எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் மாட்டாங்க. மாமிக்கு எல்லாரும் நாங்கள் அப்படி இந்த சர்ச்சிலையும் நாங்கள் வளர்ந்துட்டே இருப்போம். எல்லாத்தையும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, எந்த ஒரு முகமுறுப்பும் இருக்காது. அப்படி இருப்பாங்க. நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். வரும்போது அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. எங்கள் ஊழியத்துக்கு போவாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது மத்தியானம் ஒரு இடத்துலையும் சாப்பாடு அம்மைக்கும் ஊழியர்களும் கிடைக்காது. மெயினாக அந்த செல்லுங்க ஊழியருங்க அவங்க எப்பவுமே மாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. மாத்தா எங்கே இருக்கீங்க, போகும் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது அவங்களுக்கு இங்கே நாங்கள் இந்த 5 பேரும் இந்த வந்து பாறையிலேருந்து வாரி சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் அம்மாவா நம்ம இருக்கிறத நம்ம பங்கு வச்சு சாப்பிடுவோம் வான்னு அந்த ஊழியர்களையும் கூட்டிட்டு வருவாங்க. அப்படி நிறைய நாள் நாங்கள் வந்து ஆக வச்சுவாங்க. ஆனால் வந்து எல்லா 5 பேருமே பானையிலவே கை போடுவோம். அங்கே கடைசி ஒன்றுமே இருக்காது. அதுலேயும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுபோல இந்த நிறைய நாள் பலவீனமாக இருப்பாங்க. இப்போ நான் மேக்ஸிமம் இங்கே தான் நிற்பேன். அப்போ நான் தையல் போயிட்டு வருவேன். அடுத்த யோசிப்பா நான் சாயங்காலம் வருமுன்னால ஆமாம் நான் உயிரோட இருப்பாங்களா அப்படி யோசிச்சுட்டே போவேன். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் ஆண்டு நல்ல ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாங்க. கடைசியில் இந்த கொரோனா நேரம் வந்துட்டு அப்போ நான் ஆண்டு ஜோமனை யோசிப்பேன். இந்த கொரோனா நேரம் அம்மைக்கு மரணம் வரவே கூடாது. ஏன்னா எங்கள் அம்மை மரணம் வெளியில் நல்லா எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாரும் வரணும். அந்த மரணம் அப்போ தான் எனக்கு இருக்கணும் யோசிப்பா அப்படின்னு நான் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணி அதே போல் இருப்பேன். அதே போல் எங்கள் அண்ணன் காரியத்தில் வந்து அம்மா வந்து ரொம்ப அழுதாங்க. இந்த நேரத்துக்கு இறந்து போன மாமா ஒரு நாள் இந்த சர்ச்சில் பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் கல்லகா தோட்டத்தில் அங்கே இருக்கேன். அம்மா வந்து நீ எப்படி பையனை நீ வளர்த்து வச்சிருக்கீங்க, எங்கள் மூத்த தாட்டு கிடச்ச பையன் நீ என்னத்துக்கு நீ இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, அது அங்கே கிடக்குது நீ இங்கே இருக்குது. அழுதாங்களோ அழுதாம அதை பொறுக்க முடியல. இப்படி திட்டுறாங்களோ ஒன்றுமே பதில் பேசலாமே. ஏன்னா இப்போ வரவே மாட்டேன். ஆட்டோ ஓட்டிட்டு கெட்ட ஃப்ரெண்ட்ஸு கூட குடிச்சிட்டு தான் தெரிவேன். அதனால அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குது. தொலைக்க அம்மா ஒரு நாள் வந்து கேட்குறாங்க அம்மாட்ட, நீங்கள் ஆராதிக்கிறீங்க உங்கள் அம்மாயும் உங்கள்கிட்ட வர மாட்டானா, எங்கே போவேன், நீங்கள் உண்மையாக ஆராதிச்சா அவன் வருவான், எதுக்கு அவங்க அங்கே இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா பதிலே பேசல. போய் இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அழுது 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 அப்படியே அவங்களால முடியவே இல்லை. அப்படி இருப்பாங்க. அதே போல் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆனால் கூட அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அழுது ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு கோபமாக வரும். ஸ்கூலுக்கு நேராவது இருந்தாராவே அப்படியே இருந்து அழுதுட்டு இருக்குண்ணா அப்படின்னு இருப்பேன். எப்பவும் அழுகையும் ஜெபம் எனக்கு. அதனால என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அம்மையுடைய ஜெபாவே எனக்கு வேணும்னு நல்லா விரும்புகிறேன். ஆனால் என்னால் ஜெயம் எடுக்க முடியல. இங்கே யாரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இன்னும் வந்து அவங்கள்ட்ட மெயின் ஆசை என்னவென்றா எல்லாரும் ஆராதிக்கணும், எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும். இப்போ வந்து சர்ச்சில் இருக்கிற மெசேஜ் கேட்டாங்கன்னா வந்து சொல்லுவாங்க எனக்காக தான் பேசியிருந்து, எனக்காக தான் ஏசப்பா பேசினாரு, எனக்கு பாவத்து எனக்கு வாயினால தான் சபையில் ஆத்மாக்கு வரையில அப்படி இப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா யாரும் இறங்காத வீடு கிடையாது. மாங்கரை செம்முதல் தொலைவட்டம் எல்லா இடமும் ஏறுவாங்க. எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எல்லாரும் வாங்க பிள்ளை எங்கே கன்வென்ஷன் நடந்தாலும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாரும் அப்படி அன்பு ஆரம்பிச்சு நல்ல ஒரு உண்மையான ஒரு தாயாருடைய வயதில் நான் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சோன்னு தான் சொல்லணும். இன்னும் வந்து எப்பவுமே இந்த சர்ச்சில் அந்த சைடில் தான் படுத்தே இருப்பாங்க. எப்பவும் அவங்கள்ட்ட ஒரே ஆசை என்னன்னா எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும், தெய்வத்தை ஆராதிக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதனால இந்த கூடி வந்திருக்க யாரும் நீங்கள் இதை கடைபிடிச்சிங்கன்னா எங்கள் அம்மாவோட ஆத்மா இன்னும் நல்ல ஒரு ஆத்மா சாந்தியடைன்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அம்மையோட அம்மா நடந்த வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் நானும் வாழ நம்மளால் முடிஞ்ச அளவு முயற்சி சொல்லி என்னுடைய சாட்சியை முடித்து கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நீ நடக்கிற சாட்சியம் தரணும். கர்த்தரை நான் அனைத்து ஸ்தோத்திரிக்கிறேன்.
நான் சாட்சி சொல்ல போனால் நிறைய உண்டு. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு 2வது அம்மா அப்படி சித்தி இதில் ஆசை சித்தி என்னை அதிகமாக நேசிப்பாங்க சித்தி. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் அதிகமாக மாமா வீட்டில் தான் வளர்ந்தது. மாமா வீட்டில் வளரும்போது சித்தி சின்ன வயசு அப்போ காசு சுரகமணி காசு காரங்கள் இருந்தாங்க. அந்த சர்ச்சைக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. சின்ன வயசு காய் தைச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைம்லேயே சித்தி நிறைய வீட்டில் வேலை உண்டு. அதனால் வேலையில்லாமல் ராத்திரியோட ராத்திரி செய்ய வச்சுட்டு காலையில் ஜெபத்துக்கு போவாங்க. என்னை இழுத்துட்டு போவாங்க. பிள்ளைங்களுக்கு நான் விளையாடிட்டு இருந்தாலும் சித்தி விளையாடாத ஜோமனா அப்பாவுக்கு உடம்பு நல்லாவும் ஜோமனா அப்படின்னு எனக்கு பழக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் சித்தி கல்யாணத்துக்கு முன்னாடி சித்தி அதிகமாக ஜோம் பண்ணுவாங்க. சித்தி தரிசனத்தின் மூலமாக சின்ன ஆண்டவர் காட்டி ஜன்னல் வழியாக இந்த பெண் பார்க்க வராங்க அப்படின்னு மாமாட்ட சொல்லி தாத்தாட்ட சொல்லி நாங்கள் அதை எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அதே மாதிரி சித்தி சொன்னது போல எனக்கு ஒல்லியாக இருப்பாங்க என் ஹஸ்பண்டு அப்படின்னு என் புருஷன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணியிருக்காங்க. நான் சின்ன வயசாக இருந்தாலும் அது கரெக்டாக இருந்தேன். அப்போ எனக்கு நல்ல நினைவு இருக்குது. சித்தி அதே போல் சின்ன வந்து பார்க்க வந்ததுன்னா சின்ன பார்த்து பிடிச்சிச்சு. சித்தி நல்ல குண்டாக இருப்பாங்க. ஆனால் சின்ன அதை எதுவுமே எதிர்பார்க்காத கத்தவருக்கு தந்ததுன்னு மாமி சொல்லி எனக்கு இந்த பிள்ளை வந்து தந்தாரு காட்டினாருன்னு சொல்லி சித்தி கல்யாணம் பண்ணி தந்தாங்க. கல்யாணம் எடுத்து கொடுத்தாங்க. எதுவுமே கேட்காத நல்லபடியாக சந்தோஷத்தோடு கல்யாணம் பண்ணி வரும்போது நாங்கள் கூட வந்தேன். ஆனால் சித்தி ஜபத்துலேயும் பாடல்லையும் அதிகமாக எப்பவும் இருப்பாங்க. எங்களெல்லாம் ஜபத்தில் பார்க்குறாங்க. எங்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் ஹஸ்பண்டு உடம்பு சரியில்லாத இந்த டைமில் சித்திட்ட வச்சுட்டு எனக்கு உடம்பு சரியில்லாத ஹஸ்பண்டு ஜெபம் பண்ண நினச்சிட்டு பிள்ளை கைவிட மாட்டார், டிக்கெட் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. என்னை ஒழிச்சு காசெல்லாம் தந்து விடுவாங்க. துணியெல்லாம் எடுத்து தந்து விடுவாங்க. அவங்களுக்கு இருக்க துணி எனக்கு தந்து விடுவாங்க. பௌடியத்தில் கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளை ஒரு நாள் ஆண்டவர் ஆசிரியப்பாருங்க எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பாங்க, ஆறுதல் படுத்துவாங்க. என்னை சோர்ந்து போக விட மாட்டாங்க. என்னை மெட்ராஸ் வந்தால் கூட எங்கள் வீட்டில் வந்து வச்சுட்டு என் கூட நிற்கிறது ரொம்ப ஆசை. சர்ச்சில் எப்பவும் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வேலை பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஜெபத்தில் இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு அப்படியே நானும் சித்தி விட இருந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணது அப்படியே வளர்ந்து வந்து அப்புறம் சித்தி உடம்பு சரியில்லை. ஆனாலும் கத்துடைய கிருபை அவங்கள பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கு. இவ்வளோ நாள் இருந்தது இதோடைய கிருபை தான். ஆனாலும் நேற்றைய தினத்தில் நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனாலும் கத்தடன் இந்த இடத்துல சித்தி மரணத்தில் காரணப்படி கத்த உதவி செய்தார். பிள்ளை ஒருபடியாக பிடிச்சான். அம்மா விரும்புகிறத செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே போல் ராத்திரி 10:15 மணிக்கு தான் வண்டி புக் பண்ணி கத்த இந்த இடத்துல கொண்டு வந்தார். திடீர்னு மாமாவும் அக்காவும் அண்ணனும் தம்பியும் ஒரே நாளில் போனது அன்பு சித்தம் எங்களுக்கு எல்லாம் பார்க்க கத்த உதவி செய்திருக்காரு. அதுக்கு நன்றி. சித்தி இந்த இடத்துல அதிகமாக ஜபித்த ஜபங்கள் வீணாக போகாதபடி அநேக விதைகளை அவங்க விதைச்சிருக்காங்க. இந்த சுற்றுவட்டாரம் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்தில் ஒரு 7 மணி ஆச்சுன்னா பாடி ஜெபம் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் இப்பவும் சொல்லுவேன், அடிக்கடி தாழக்கமலையில் போய் பார்த்தா அடிக்கடி இப்போ ஒரு பிள்ளை வந்துச்சு ராத்தன வைப்பு அது அப்பா கல்ப்பா அப்படியெல்லாம் எல்லாம் மாறி போச்சு. ஆனால் இன்னும் ஆண்டவர் தொடர்பாக அந்த ஜபத்தை மறுபடியும் உங்கள் மத்தியில் அநேக பிள்ளைகள் இந்த இடத்துல எழும்பவும் நான் விசுவாசிக்கிறேன். சித்தி ஜபித்த ஜபம் வீணாக போகாதபடி அதிகமாக முளைக்க பண்ணுவாங்க, விதைச்சிருக்காங்க. அறுவடையை கத்தல் கட்டளையிடுவாங்க. அடுத்ததாக யாராவது சாட்சி சொல்ல விரும்பினா வேகமாக வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும். நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல என்னுடைய மாமி குறித்து சாட்சி சொல்ல ஆண்டவருக்கு கிருபைக்காக நன்றி. இது என்னுடைய மாமி அல்ல, என்னுடைய தாய் தான். அவர்களும் என்னை மருமகளா என்று பார்க்கல, ஒரு மகளை போலதான் நடத்தினாங்க. வித்தியாசம் என்று மகள் மருமகள் என்று வித்தியாசம் பார்க்கிறதே நான் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய மாமியை நான் என்னுடைய அப்பாவோட அக்காவாக இருக்கிறனால எனக்கு சிறு பிராயத்திலிருந்தே மாமியை பற்றி தெரியும். நான் இங்கே தொலையாட்ட காலேஜில் படிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஏதாவதுன்னா உடனே மாமிகிட்ட தான் வருவேன். ஏன்னா என் மாமி செய்கிற சாப்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் நாங்கள் சாப்பிட்டு மீதி வைக்கிறது அவங்களுக்கு அது வந்து பார்க்கணும், அதுதான் அவங்க வந்து விரும்புவாங்க. நல்லா சாப்பிட்டு நான் மீதி வச்சாதான் அவங்களுக்கு திருப்தி. அவ்வளவு பாசம், அந்த அன்பு. முதல்ல அவங்க ஆண்டுகிட்ட கொடுக்குற அந்த அன்பு நிமித்தமாக தான் அந்த அன்பை எங்களிடத்துல அவங்க மூலமாய் பகிரும்படியா ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு நேரமும் அவர்கள் எல்லாரும் சொன்னது போலதான் அவங்க ஜெபிச்சுட்டே தான் இருப்பாங்க. நானும் வந்து காலேஜில் வந்து இங்கே வந்து பார்த்தா சர்ச்சில் இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் இருப்பாங்க. இது அவங்களுடைய இது நான் பார்த்துருக்குறேன். இன்னும் நான் என்னுடைய அநேக காரியங்களுடைய கவலைகள் என்னுடைய உள்ளத்துல ஏதாவது பாரங்கள் தான் நான் மாமிட்ட தான் நிறைய ரகசியங்களை கூட சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அதை வெளியில் சொல்லாமல் அதுக்காக ஜெபிப்பாங்க. அதில் நிறைய நான் விடுதலையும் அதுலேருந்து நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு ஒரு தாயை போல அந்த அன்பு வந்து எனக்கு காட்டுவாங்க. நான் அங்கே சென்னையிலேருந்து இங்கே வரும்போது அவங்க வந்த உடனே அவங்களுக்கு சிரிப்பை பார்க்கணும். அது வந்து அவங்க எல்லா பிள்ளைகளும் அப்படிதான், எல்லா பிள்ளைகளும் மருமகளும் வரும்போது அவங்களுடைய சிரிப்பு வந்து அவங்களுக்கு உள்ளத்துல பயங்கர சந்தோஷம், அப்படியே சிரிப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி 2 நாள் இருந்துட்டு நாங்கள் போயிடுவோம். போகும்போது அவங்களுடைய முகம் அப்படியே வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய அந்த அன்பை அந்த எப்படி சொல்றது, அவ்வளவு அந்த வருகிறதுக்கு அவங்கள்ட்ட இருந்து பேசி நான் வந்து உட்காந்து அவங்க பக்கத்துல தான் உட்காருவோம். போய் அப்படியே தடவி தருவாங்க, கையை பிடிச்சி முத்துவாங்க. அதெல்லாம் வந்து என்னுடைய அம்மா எல்லாம் அப்படி நான் செய்யலை. எனக்கு வந்து எனக்கு தாயை எனக்கு இப்படிப்பட்ட அந்த அன்பை காட்டும் போது எனக்கு வந்து அது மாத்திரம் நான் இங்கே வந்து பார்த்தேன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்து பார்த்தேன். அப்படி சரீரம் வந்து ஒரு அந்த முகம் பிரகாசமா அப்படி மற்ற மாதிரி அவங்களுடைய நிறைய நாவலாக பேசினா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த கடைசி நான் வரும்போது அவங்கள்ட்ட நான் சில காரியங்களை பேசும்போது அவங்களோட பதிலுடைய ரியாக்ஷன் வாயினால சொல்ல முடியல. ஆனால் அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து அவ்வளோ அது புரிந்து கொள்கிற விதமாக அவங்களுடைய கை, அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய இது அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளத்திலே ஒரு எண்ணம் எப்படின்னா, என்ன இவ்வளோ தெளிவாக இருக்கு. எங்கள் அம்மாட்டே போய் சொன்னேன், மாமி வந்து பயங்கர பிரைட்டாக தெளிவாக இருக்காங்க இந்த தடவை அப்படி ஹஸ்பண்ட்டே சொன்னேன். அப்படி ஆனால் எனக்கு வந்து என்னமோ அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் அப்படிலாம் வந்துச்சு. ஆனால் இந்த நாளை நான் வந்து பார்க்கும்போது அந்த பழைய நாளுக்கு இந்த மாமியை பார்க்குற அந்த முகம், அவங்களுடைய சரீரம் அப்படியே அந்த அந்த பிக்சர் அப்படியே அந்த அந்த ஆண்டு உண்மையாகவே அவள் வந்து மகிமையில ஆண்டு அவளை எடுத்திருக்கிறார். அவள் பட்ட பாடுகள் எவ்வளோ சரீரத்தில் எவ்வளவு பாடுகள், ஆனால் அதை தாங்கி அதை சகித்து அதை அடுத்தவரிடத்துல காட்டாதபடி அவர்களிடத்துல அந்த உள்ளத்தில் இருக்கிற அன்பு தான் எனக்கு விளைவினோம் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லி அதை வந்து ரியாக்ஷன் பண்ணாமல் அவங்களுடைய அந்த அன்பை வச்சு எங்கள்கிட்ட வந்து ரொம்ப எல்லா பிள்ளைகளிடத்துல, மருமக்கள, பேர பிள்ளைகளிடத்துல, எல்லா இடத்துலையும் அந்த அன்பை அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க. உண்மையாகவே இது ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். நானும் இதில் அநேக கற்றுக்கொண்டேன். அதான் பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு பெரிய அந்த அருமையாக இருக்கிறது. இங்கே தான் அவருடைய சாட்சி விளங்குகிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு அவர் நடந்த சாட்சிகள் அந்த பரலோகத்தில் தூதர்கள் எல்லாம் கவனித்து கொண்டிருக்கும் போது இதே இது எங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு வந்து அதிகமான ஒரு விசுவாசத்தை அவர் கொடுத்து ஆண்டவருக்குள்ளே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஜெப அந்த ஊழியத்தையும் இன்னும் அந்த அன்பையும் மற்றவரிடத்துல காட்டுகிற அந்த அன்பு இன்னும் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களை நினைத்து அதை நாங்களும் அதை செயல்படுத்த எங்களுக்கு அந்த கிருபை ஆண்டவர் தரணும். இன்னும் மாமாவுக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, மாமாவும் கூட இருந்து அவரால் முடிந்த அளவு ஒரு எப்படி மனைவியை வந்து பார்க்க வேண்டுமோ அதை அப்படியே அவர்களும் ஒரு அதில் வந்து குறையா சொல்லவே முடியாது. கூடையே இருந்து பார்த்தார்கள். மாமிக்கு அது நல்ல ஒரு திருப்தி. ஆண்டவர் எல்லாவற்றையும் இயேசுப்பா நன்மையாய் செய்து முடித்தார். கர்த்தருக்கு கோடான கொடி கொடுத்தார். ஆமென். கர்த்தருக்கு சாட்சி வாசிப்பார். நல்ல போராட்டம் போராடுவேன், ஓட்டத்தை ஓடி முடித்திடுவேன். நல்ல போராட்டம் ஓட்டத்தை ஓடி முடித்திடுவேன்.
நல்ல ஒரு அக்காவை பிரிந்து வாழும் ஒவ்வொருவருக்கும் இந்த மன வருத்தம் பாரந்தான். ராணிங்க சொன்னது போல இந்த அக்கா திருமண முன்பாக என்னுடைய சபையில் தான், நான் வாழ்ந்த சபையில் தான் விசுவாசியாக இருந்து அவர்கள் திருமணம் அங்கே நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வு நான் வந்து அவரை பற்றி 2 வார்த்தை சொல்லாமல் இருக்க முடியாது. 57:2 மறக்க முடியாது. நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பார்கள் என்ற வசனத்தில் அந்த வார்த்தையின்படியே செல்லாச்சேக்காவும் இன்றைக்கு இளைப்பாறலில் பிரவேசித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 1-2 நம்ம மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். என் சின்ன அறிவிலே அவர்கள் திருமணம் முன்பாக ஜெபிப்பார். இவரோடு ஜெபித்தவர்கள் ஒருவர் கிறிஸ்டின் அப்படின்னா நம்ம தங்கம் ஜாக்ஸ் பேர்கள் போட்டுருக்காங்க. அவருடைய சகோதரி இளையவர். இன்னொரு பேர் என்றால் ஜெயான்னு சொல்லப்படுகிறது. கருவிலே கணக்கப்படி வச்சுருப்பாங்க. சொந்தங்கள் எல்லாம் சொந்தங்கள் தான். அவருடைய மகள். அது உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கிறது. 3 பேரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அப்போதெல்லாம் பழைய பில்டிங் தான், கட்டடம் தான். 3 மணிக்கு அவர் 6 மணி ஜெபிப்பார். எல்லாரும் ஒரு நாள் 2 நாள் மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளார். அது இந்த அக்கா தான் என்ன செய்வாங்கன்னா அதிகமான அவர் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு லீடர்ஷிப் அளவுக்கு ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு அக்காவாக இருந்தார். எல்லா பிள்ளைகளும் நீங்கள் சொன்னீர்கள், அது உண்மையாகவே அது சரியான கருத்து. அவருடைய ஜெபவீரர். இது நடந்த சம்பவம் என்ன, இவர்கள் அவர் வழிநடத்திய விதங்கள் ஆச்சரியமாக இருக்கு. அந்த 2 பேர்களும் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்காங்க. கிறிஸ்டியக்காவும் ஜெயா சொல்லக்கூடியவர்களும் நல்ல பொசிஷன் இருக்காங்க. அவர் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஞானசாந்தம் பெற்று அபிஷேகம் பெற்று அவர் வெளியே போகும்போது நல்ல ஒரு விசுவாச தன்மையோடு தான் போக காரணம் இருந்தது அக்காலம். அது நாம் எப்போது பார்த்தாலும் இந்த அக்கா என்ன செய்யணும்னா, அதாவது சாமுவேல் பிள்ளை அப்படின்னு சொல்லி பாசமான ஒரு பாசம் நிறைந்த ஒரு அக்காவாக நான் காண முடியுது. அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலை பார்த்தால் தாத்தா அவர்கள் பூர்வீகமாக இந்து குடும்பத்தை சார்ந்திருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு 3வது 4வது ஒரு விசுவாசி தான் அந்த தாத்தா தான். நிறைய தெரியும், ராணிக்காலம் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனாரை ஆரம்பிக்கும் முன்பாக பேண்ட் தட்டப்படும். இன்றைக்கு எல்லாம் சவுண்ட் எல்லாம் போடுறாங்க, அன்றைக்கு எதாவது கிடையாது. பேண்ட் தட்டு சத்தத்தை கேட்டாலே போதும், தாத்தா வரும் கூட இந்த அக்கா வரும். ஜெபிப்பாங்க. ஜெபம் முடிந்தவர்கள் போறதுக்கு விருப்பம் இருக்காது. அந்த அளவுக்கு ஜெபத்தில் ஒரு மிகுந்த ஆர்வம் உள்ள ஒரு ஆர்வம் மட்டுமல்ல, ஜெப வீரர் என்று சொல்லலாம். அதனால்தான் இவர்கள் நல்ல ஒரு குடும்பத்தில் சேர்ந்து நல்ல ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கி வேற பிள்ளைகள் மறுப்பு பிள்ளையும் காண ஆண்டவர் கிருபை செய்து தம்பி சொன்னது மாதிரி இந்த வயசு வரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். இடைப்பட்ட காலங்களில் திருமணத்தின் பிறகெல்லாம் இப்போதாவது ஆண்டவர் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் நான் எல்லாத்துக்கும் உண்டு, நம்ம பிள்ளைகளும் தெரியும். ஆனால் சொல்லுவாங்க, பிள்ளைங்க இங்கிலீஷ் பாட்டு பாடுனா இது என்ன எந்த சூழ்நிலை தம்பி எப்படி போட்டோமோ பாடுவாங்க. எந்த சூழ்நிலை அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். அதை பாடி ஆரம்பித்தாலே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. தெரியும், ஜூடி தனி பிள்ளைகளும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அபிஷேகம் நிறைய தன்மை உள்ளவர்கள். அப்படி ஜெபம் மட்டும் கிடையாது, ஆவியல் அபிஷேகங்களும் வேறு தியானிப்பது வேத வார்த்தையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே இப்ப அடியபடியாக பெரியார்கள் வந்தாலும் அந்த வார்த்தை உள்ளது வந்த உடனே சும்மா இருக்க மாட்டாங்க, உடனே அப்படி நிறைவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு அக்கா, பக்கம் உடைந்த ஒரு அக்கா. மறைச்சுவாங்க. அவர் வரும் நாளிலே எம்மை கரமசைத்து அன்பை போட்டிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே எம்மை கரமசைத்து அன்பை போட்டிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகத்தில் அவருடனே
பாடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அவருடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவேன். சிறுவை நம்மை குறித்து விட்டார், நம்மோயும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எவருக்கும் அழைத்து இவன் பெற்று இந்த பாட்டை பாட சொல்லுவோம். ஏனென்றால் அந்த அண்ணன் சொல்றது என்ன, எனக்குள் ஜீவன் தந்திருக்கிறார். நீ பாடுறது சும்மா இருக்காது, சரியா அப்படிப்பட்ட ஒரு அக்காவை பற்றி இது சபையிலிருந்து வெளியே அனுப்பின எவ்வளவோ விசுவாசி தேவனுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த சபையில் வந்த நல்ல ஒரு மணி, நல்ல ஒரு விதை, நல்ல ஒரு முத்து என்று நான் சொல்வேன். அதை இப்படிப்பட்ட ஒரு முத்தை பெற்ற இந்த ஆராத ஸ்தலம் அல்லது இந்த நடத்தக்கூடிய தேவனுக்கு பெரிய ஒரு விளையப்பட்டு ஒன்று. என்னை பற்றி அதே சொல்வதில்லை. இங்கே இருக்கிற விசுவா புளியூர் தேவர்கள் அதே தெரியும். எக்ஸாம்பிளாக தாசமாக இருக்காங்க பற்றி நான் அக்கா இல்லை. சரி, அக்காவும் இந்த சிலசரி கணிச்சு விட இன்னும் பாசமாக இருக்கு. இங்கே அந்த காலத்தில் அந்த ஆராதனை சில கமிஷன் கொடுப்பாங்க. அது போல நல்ல வாசிக்கிறோம். மாநில செய்ய காலத்தில் என்ன கொடுப்பாங்க. அந்த வருஷத்துக்கு 11 வருஷத்துல வைப்பாங்க. அன்னைக்கு இந்த அக்காவும் அந்த அந்தாங்க சேர்ந்து அக்கா ஞாபகம் சட்டை தருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு பாசம் உள்ள அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளை நேசித்து சொன்ன மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாசம் அக்கா சில செய்யா. ஆக நான் சொல்ல வருவது, இப்படிப்பட்ட அருமையான அக்காவை பிரிந்து வாழும் பிள்ளைகளுக்கு சொல்ல முடிய அறிவுரை என்ன தெரியுமா? எந்த காலமாக சரி, பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் சரிதான். யார் சொல்லுது பாரு, நீங்கள் அக்கா விட்டு போற வழி என்ன வழி? ஜெப வழி. அந்த ஜெபத்தில் வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்களும் பாலப்பட வேண்டும். ஜெபத்தை விடக்கூடாது. எது விட்டாலும் ஜெபம் உங்களை நிச்சயமாக உயர்த்தும். இந்த அக்கா உயர்த்திருக்கிறது. ஆகவே தான் அந்த அக்காவால் மகிழ்ச்சியாக இதை பாட சொல்ல முடிந்தது. அந்த பாட்டை பாடுங்க நினைக்கிறேன். இருந்தாலும் அக்கா சொல்லும் இல்லவா, அந்த பாட சொல்லும். அதில் சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து, ஜெபியுங்கள், வேதவசங்களை எல்லாம் படியுங்கள், அது போன்று நன்மை செய்யுங்கள். அக்கா விட்டுப்பது அனைத்து காரியம் உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்திருக்கீங்கன்னா அவங்க அக்கா பாட சொன்னது போல அவர் சமூகம் முதல் அந்த ஜீவன் சில வார்த்தைகள் அவங்களுக்கு பின்பற்றுங்கள். நிச்சயமாகவே உங்களை இந்த அப்படி விட்டு போல அவங்க பின்பற்றும் போது எவ்வளவு ஜெபித்திருப்பாங்க, உங்களுக்காக கடைபிடிப்பாங்க. அக்கா அந்த கண்ணீரில் எல்லா கதையில் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார்கள் சந்திக்கலாம் சொல்லி இந்த அக்காவுடைய இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை போய் யாக்கோபை போல போராடுவேன், விடியும் மட்டும் போராடுவேன், ஆசீர்வாதத்தை நான் பெற்றிடுவேன், ஒரு நாள் கண்டு கொள்வேன். யாக்கோபை போல போராடுவேன், விடியும் ஆசீர்வாதத்தை நான் பெற்றிடுவேன், புது நாமத்தை கண்டு கொள்வேன். அடுத்ததாக பாஸ்டர் ஜோன்ஸ் முன்பதாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதில் 35 40 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 41 வசனங்கள் வாசிக்கிறோம். ஆகிலும் மரித்தோர் எப்படி இருந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகிய, புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தாலுடைய உயர்க்க மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வேறு விதையை விதைக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுத்திருக்கிறார். விதை வேலைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுத்திருக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு,
பூமிக்குரிய வீதிகளுடைய மகிமையும் வேறு, சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மனிதோரின் உயர்த்துறதிலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானது ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் முந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன், மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவரோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அழிந்து கொள்வோம் என்பதை அவர்கள் தெரிந்திருப்பவர்களுடைய தலைப்படுவதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை தேவ செய்தியாக கொடுத்து அடுத்து தொடர்ந்து ஜெபித்து நம் தலைமை தோட்டத்தில் சென்று ஆராதனை கடந்து செல்லாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரம் நம்ம நல்ல சாட்சிகள், நல்ல வார்த்தைகள், பிள்ளைகள், ஊழியர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தரம். இது ஒரு துக்கத்தின் நேரம் அல்ல. வேதத்தில் ஒரு வசனம் ஏசாயா 57:2 ஞாபகப்படுத்தினாங்க. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் நடந்தவர்கள் 100 1000 என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த பட்டியலில், அந்த லிஸ்டில் அருமையான தாயார் இருக்கிறார்கள், இருக்கிறார்கள். தேவனால் நேசிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறார்கள் என்பதை இவ்வளவு நேரம் நம்ம சாட்சியாக கேட்கும்போது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. நல்ல ஒரு குடும்பம், மத்தியாஸ் ஐயா அவர்களுடைய குடும்பம் அருமையான ஒரு குடும்பமாக, பெரிய குடும்பமாக, நிறைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆவிக்குரிய பக்தி விருத்தியில் வளரக்கூடிய அன்பான ஒரு குடும்பமாக வளர்க்கப்பட்டிருக்கிறதை நாம் எல்லாரும் அறிவோம். என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு அவர்களை தெரியும். நான் அவர்களுடைய மகன்களோடு கூட இந்த இடத்துல ஆராதித்த ஞாபகங்கள். எப்போ இங்கே வந்தாலும் அவங்க வீட்டில் போய் கொண்டாடிக்கிறது, சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவது, அவர்களுடைய அந்த அரவணைப்பு, எப்போ வந்தாலும் அங்கே போகணும் அந்த ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து உள்ள அந்த ஞாபகங்கள், அவர்களுடைய ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி, கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை எப்போதும் அவர்களிடத்தில் உண்டு. பாசம் மறக்கவே முடியாது. பிள்ளைகள் சொன்ன சாட்சி அது முக்கியமாக சொன்னாங்க. பிரதர் சொன்னாங்க, நான் குடிப்பழக்கத்தில் இருந்தேன். எல்லாரும் என்ன சொன்னாலும் அம்மாவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வராது. ஒரு வார்த்தையும் அவர்கள் கோபமா பேச மாட்டாங்க, ஜெபிப்பார்கள். அந்த ஜெப ஆவி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவர்களுக்குள் காணப்பட்டது. இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாக பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை அருமையான தாயார் கண்டிருக்கிறார்கள். இது பெரிய சாட்சி. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினர்கள், ஒவ்வொரு பெற்றோர்கள் இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக
அருமையான தாயார் காணப்படுகிறார்கள். ஒரு பிள்ளை சொன்னாங்க, ஒரு பையன் தான் நம்ம பிரதர் சொன்னாங்க, அம்மாவுக்கு கருவில் பிறக்கிறதற்கு நான் பாக்கியமாக கருதுகிறேன். இந்த பிள்ளைகளுடைய சாட்சி தான் பெரிய மகிமையை குடும்பத்திற்குள் கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, ஊழியத்திலேயும் வீடு சந்திக்க போவதற்கு, அவர்கள் ஊழியம் செய்வதற்கு அதிகமான வாஞ்சை. ஊழியக்காரங்க போகாமல் இருந்தாலும் மார்த்தாளேன்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டு அவங்களையும் உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தில் மிகவும் வாஞ்சியோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள். ஊழியத்தில் உதவி செய்வதிலே முன்னுதாரணம், ஊழியர்களை கனம் பண்ணுவதிலே முன்னுதாரணம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஆலயத்திலே நாட்டின இடத்திலே கடைசி வரை எத்தனை விதங்களில் சூழ்நிலைமைகள் மாறினாலும், ஆரம்ப நாட்களில் ஓட்டு கட்டடத்தில் இருந்த திருச்சபை அப்போ இருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலே, நாட்டின இடத்திலே குடும்பமாக உறுதியாக நின்று கனி கொடுத்த நல்ல ஒரு தாய். பாருங்கள், மருமகள் சாட்சி சொல்லும் பொழுது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. தாய் மகளை எப்படி பாசத்தோடு வருடி கொடுப்பாங்களோ, அதே போல மருமகளை வருடி கொடுக்கிற பாசத்தை, அன்பினாலும் கரத்தினாலும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற நல்ல ஒரு மாமியாராக, அம்மாவாக, ஒரு மாமி என்று சொல்வதை விட அம்மாவாக தன்னுடைய அன்பை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் அநேக குடும்பங்களில் நடக்காத காரியங்கள். இப்படிப்பட்டதான ஒரு நற்கிரியை வெளிப்படுத்தினதான தாயார் மதித்து போகலாமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்கலாமே, இன்னும் சபைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமே, இன்னும் குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமே அப்படின்னு நம்முடைய சிந்தனைகள், நல்ல ஒரு மனிதர் இன்னும் நிறைய நாட்கள் இருந்தால் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்ற கேள்வி நமக்கு உண்டு. 120 வயது வரை வாழ்ந்த மோசே எழுதுகிறார், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இன்று வரை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வைத்த பொழுது ஆண்டவருக்கு மரணத்தை குறித்ததான எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்போது மனிதன் பாவம் செய்தானோ அந்த பாவத்தின் விளைவாக, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறோம், அந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணமாக வைக்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், மரணமே உன் ஊர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாருங்கள், இந்த மரணம் எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தமானாக இருந்தாலும், எவ்வளவு உத்தமனாக இருந்தாலும், பாருங்கள், அது நல்லவர்களையும் விட்டு வைப்பதில்லை, தீயவர்களையும் விட்டு வைப்பதில்லை. இந்த மரணம் எல்லாரையும் தேடி வரும், நம்மை தேடியும் வரும். ஆகவே அருமையான தாயார் எப்படி இந்த உலகத்தில் பக்தியோடு, பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, தூய்மையோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ, இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு அனுபவ சாட்சியை விட்டுவிட்டு போவது மட்டுமல்ல, முன் உதாரணத்தை வைத்துவிட்டு போவது மட்டுமல்ல, நாமும் இந்த உலகத்திலே வாழுகிற நாட்கள் வரை இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்று வாழ்ந்து சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு பரலோகம் நரகம் என்றதான ஒரு அறிவுக்குள்ளாக நாம் கடந்து வந்தோமே ஆனால் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் ஆச்சரியமாக முடியும். ஆகவே இந்த மாலை வேளையிலே தேவ பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அருமையான தாயாரை குறித்து நல்ல மகிழ்ச்சியோடு இருப்பார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அந்த வாசஸ்தலங்களில் ஒன்றை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு இயேசு தைரியம் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற தைரியம், இந்த மரணம் என்ற நிலையை பார்க்கும் பொழுது நமக்கும் சற்று வேதனையாக இருக்கும்.
ஆனால் தீர்க்காயுசை ஆண்டவர் கொடுத்து ஏற்ற காலத்திலே தம்மோடு சேர்த்து வைத்திருக்கிறார். என்னுடைய தகப்பன் மரித்த பொழுது, என்னுடைய தாயார் மரித்த பொழுது அந்த வலியை என்னால் அதிகம் உணர முடிந்தது. அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஒரு காரியம், அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்களா நரகத்தில் இருக்கிறார்களா எனக்கு ஒரு விசை காண்பித்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். 2 பேருடைய காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு அந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு வெளிப்படுத்தினார். தகப்பன் ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களோடு நின்று ஆராதிக்கின்ற ஒரு மகிமையான ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த ஊழியத்தை இன்னமும் செய்யணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை அதிகமாக எனக்குள் வந்தது. என் அம்மா மரித்த பொழுது ஆண்டவரிடத்துல கேட்டேன், அம்மா எங்க இருக்கிறாங்க, அதை ஒருக்கா காண்பித்து தருவீங்களா, அவங்களுக்கு எந்த இடம் கிடைக்கும் எப்படி அப்படின்னு நான் ஜெபித்தேன். அப்போ அவர்கள் அழகாக பாடுகிறார்கள். ஒரு பாடலை பாடிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். பாடுபட்டோருக்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. அப்போ அவர்கள் கர்த்தருக்கு என்று பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் இருந்தோம், நேரத்தை கடத்துவதற்கல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. பரலோகம் நரகம் வந்து இருக்கிறது, அந்த பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அருமையான தாயார் பரமதேவனுடைய கரத்திலே முழுவதுமாக ஒரு செல்ல பிள்ளையாக, பரிசுத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை அருமையான பிள்ளைகள், அவர்களுடைய பேரப்பிள்ளைகள், மருமக்கள் எல்லாரும் அந்த பரம கானானை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அருமையான தகப்பனார் மத்தியாஸ் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், அன்று முதல் இன்று வரை சபையில என்ன வேலை செய்யணுமோ அதை செய்து கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உத்தமாக இருக்கிறார்கள். அருமையான தாயாரை நன்றாக கவனித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் இதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் தருவாராக. விசேஷமாக இந்த சபை அருமையான தாயாரை, அந்த குடும்பத்தை இந்த சபை பெற்று கர்த்தருக்குள் வழிநடத்துவதற்கு இந்த சபையில் அவர்கள் இருந்தது ஒரு பாக்கியம். கர்த்தர் அந்த குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் எப்போதெல்லாம் சின்னதுல இந்த இடத்துல ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வருகிறேனோ என்ன சின்ன பிள்ளையா பார்க்க மாட்டாங்க, நல்ல கனம் கொடுப்பாங்க, நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அப்போவே எனக்கு ரொம்ப அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த பரலோக பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடித்த பாடல்கள், நல்லா கரந்தட்டி ஆராதிப்பார்கள். அதனால ஒரு பாடலை நான் பாடி முடிக்க விரும்புகிறேன். நேரம் அதிகமாக போய்விடுகிறது. பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூத பாத சேவை செய்யும் மாளிகை, அந்த பரலோக மகிமையான அந்த பாடலை நம்ம பாடி அருமையான தாயாரை நம்ம வழி அனுப்பி வைப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கொள்ளுகிறோம். இது துக்கத்தின் நேரம் அல்ல. அருமையான தாயாரை கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம வழி அனுப்பி வைக்கிறதாக நினைத்து விசுவாசத்தோடு அந்த பரலோக மகிமை இந்த பாடலிலே நாம் பாடி தேவனை சேர்ந்து ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூதர் பாத சேவை செய்யும் மாளிகை, பாரினிலே பார்க்கொணாத பண்புடன் இலங்கிடாத பரிசுத்தர் 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 என்றோடிய பரமராஜன் தங்கும் மகிமை. எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து சந்தோஷமா பாடுவோம். பரலோக பிரசன்னம் ஆலயத்தில் வெளிப்படுவதாக. ஆமென். பசி துக்கமே இல்லை, அம்மாளிகையில் பாடுவோரின் பஞ்சமே இல்லை. சாவு பசி துக்கமே இல்லை, அம்மாளிகையில் பாடுவோரின் பஞ்சமே இல்லை. சேவை செய்தார் நானிடத்தில் ஆனந்தமாய் அர்ப்பணிப்பார், அன்பரோகம் கண்டிடுவார். பரமராஜன் தங்கம் மகிமை, பரலோக தூதர் பாத சேவை செய்யும் பரமராஜன் தங்கும் மகிமை, பரலோக தூதர் பாத சேவை செய்யும் வந்தப்பாரன் சாயல் அடைந்து மகிழ்ந்து பாடி கசுதரின் பின்னே நடந்து, வந்தப்பாரன் சாயல் அடைந்து மகிழ்ந்து பாடி கசுதரின் பின்னே நடந்து, பொன்மயமாய்
ஆதரிப்போம் பொன்னினோடி ஆதரிப்போம் பரமராஜன் பரலோக பாத சேவை செய்யும் பரமராஜன் மகிமை பரலோக பாத சேவை செய்யும் பாரியிலே பாகொண்டாத பங்குடனி என்கிறார் பாரிசுத்த 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 தோழிய பரமராஜன் பரலோக சுத்திவர சிங்காசனங்கள் சுந்தரரி சாந்தோன சங்கம் சுத்திவர சிங்காசனங்கள் சுந்தரரி சாந்தோன சங்கம் ஜோதியோகம் செவிடலாம் ஜோதிமயமாகிடலாம் ஜோதியோகம் செவிடலாம் ஜெயகீதம் பாடிடலாம் ஜெயம் பற்றோரே பரமராஜன் பரலோக பாத சேவை செய்யும் பரமராஜன் பரலோக பாத சேவை செய்யும் ஜீவனதி ஒரு மனது ஜீவனதி ஒரு மனது Thank you.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று. அவ்விதமாக இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் நாம் அனைவரும் கடந்து போகிறது நிச்சயமான ஒரு முடிவாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வருகை அதற்கு முன்பதாக, நம்முடைய ஓட்டத்தின் முடிவு வருவதற்கு முன்பதாக அவருடைய வருகை இருக்குமே, ஆனால் மட்டுமே நாம் இந்த பாதையினூடாக செல்வதற்கு நாம் தடைப்பட்டு விடுவோம். ஆகவே இந்த தருணத்தில் அருமையான தாயாரை குறித்து அநேக சாட்சிகள் கேட்டோம். இன்றைக்கு நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம்னு நம்மை குறித்து இப்படி பேச முடியுமா, பேசுவார்களா, பேசுவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி வைத்துவிட்டு தான் இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடுகிறோமா என்பதை குறித்து சற்று நிதானிக்க வேண்டும். நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கின்றனர். ஒரே நிமிஷத்துல ஒரு பாடலில் ஒரு அடியை பாடி நம்ம ஜெபித்து இங்கிருந்து கிளம்பி போகிறோம். அங்கே போய் ஆமென் ஒரு ஜெபத்தை செய்து நல்லடக்க ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஒப்புக் கொடுத்து பாட போகிறோம். ஆமென். சோதரர், அவர்களுடைய ஓட்டம் நன்றாய் முடிந்தது, அவர்களுடைய ஓட்டத்துல எந்த பிசகும் வரல அப்படின்னு நம்ம சாட்சிகளை கேட்டோம். ஆனால் நம்முடைய ஓட்டத்துல எப்படி ஆமென் அந்த பிசகு இல்லாத ஓட்டம் முடிவடையுமா? அதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கின்ற நேரம். அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பரம அழைத்து பழைய பொருள் நான் எங்களை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைத்து பழைய பொருள் நான் எங்களை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் கஷ்டமின்றி தருகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் கஷ்டமின்றி தருகிறேன். இயேசுராஜாவே, இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். நம்பிக்கையோட சொல்ல முடியும். இயேசு இந்த வேலைக்காக கூட சொல்ல போகிறானே. நான் ஓடுகிறேன். இயேசுராஜாவே, இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய போராட்டம். அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒரு நிமிடம் எழுந்து நாம் அமர்ந்து நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன். அப்படியே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நான் ஓடுகிறேன் அம்மா. அவன் அருமையான தாயார் ஓடி முடிந்த ஓட்டத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அருமையான தாயார் ஓடி முடிந்த ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஓட்டத்தில் என் அப்பா பிரியமாக இருக்கிறாரா? அந்த பிரியமான இடத்தில் நான் ஓடுகிறேனா? அதற்கு இடையூறாக இருக்கின்ற எல்லா சுவாபங்களையும் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணுகிறோம். இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறேன். ஆமென். அந்த தாயாருடைய குடும்பத்தாருக்காக, ஆமென், தேசவாசிகளுக்காக, சுற்றத்தாருக்காக, சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். சோதரன் இவருடைய மரணத்தில் தேசமுள்ள அந்த அற்புதமான சாட்சிகளை ஆமென் இங்கு கூடியிருக்கின்ற வாழ்க்கையில் பேசப்படத்தக்கதாக நான் ஓடுகிறேன்.
சுமார் 72 வருஷ காலம் உமக்காக பக்தி வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு ஜெபம் என்கின்ற உடைய தொடர்புடைய ஆமென் சூத்திர இணைப்போடு வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கின்ற அருமையான தாயாருடைய ஆமென் நல்லடக்க ஆராதனை இறுதி நிமிஷங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் வந்து அவர்களை அடக்கம் செய்துவிட்டு ஆமென் வேலை முடிந்தது என்று சொல்லி கடந்து செல்வதற்காக அல்லப்பா. ஆமென் நாங்கள் இதை விட இன்னும் உத்வேகத்தோடு ஓடணும், இன்னும் ஆமென் பரிசுத்தமாய் ஓடணும், இன்னும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இடத்துல ஆமென் தந்திருக்கிறீரே அப்பா. அந்த வாய்ப்பை நாங்கள் துல்லியமாய் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த தாயாரை இழந்து துக்கத்தோடு காணப்படுகின்ற உலக மாமிச ரீதியாக ஆமென் சோதர ஆறுதலுக்காக எண்ணி நிற்கின்ற உடைய பிள்ளைகளை அருமையான ஆண்களை ஆமென் சோதர இந்த பிள்ளைகள் மருமக்கள் பேர குழந்தைகள் ஒள்ளு பேர குழந்தைகள் சபையார் விசுவாச பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரை நீங்க ஆறுதல்படுத்துங்க. தொடர்ந்து கல்லறை தோட்டத்தில் நாங்கள் சென்று ஆமென் இந்த இறுதி ஆமென் ஆராதனை நிறைவு செய்ய போறோம். நீங்க கூட இருங்க. நீங்க சென்றா தான் அந்த ஆராதனையில மகிமை மகிழ்ச்சி உண்டப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். என்பதாக வந்து எடுக்க வேண்டியவங்க பார்க்க வேண்டிய பார்த்துட்டு உடனே எடுத்து அங்கே கல்லறை தோட்டத்தில் சென்று அடக்கம் செய்யலாம். ஆறுதல் கூட்டம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு நடைபெறும். ஆகவே இங்க இருந்து சொல்ல வேண்டியதல்ல, அங்க போய் செல்ல வேண்டிய நிறைய அங்க வரமாட்டீங்க தான் இங்கே சொல்றோம். கடைசியா பார்க்க வேண்டிய பார்க்க உடனே நீங்கள் தடை பார்க்க வேண்டிய பார்க்க இல்லை நம்ம உடனே எடுத்துடலாம். கரெக்டாக நல்லா இருக்கும். காணப்படும். அவருடைய வருகையினுடைய ஒரு அடையாளத்தை தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும். நாம் சந்திப்போம். அல்லேலூயா. மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நன்மை அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். நன்மைகளை உணர்ந்து சேவையுடன் கழிப்போம். நம் தொல்லை
வெண்கிரீடத்தை நாம் தரிப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். குறித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிமு என்றும் கிபி என்றும் உலக சரித்திரம் இரண்டாக புரிந்தது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அந்த கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ராஜாவாக வரப்போகிறார். அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்பப் போகிறார்கள். அந்த விசுவாசத்தோடு இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நானும் என் வீட்டார்